தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கொடியை ஏற்றி வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்கள். தேமுதிகவின் 26வது கொடிநாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டாலும் அதற்கு முன்னதாக 2000வது ஆண்டே தேமுதிக இருக்கக்கூடிய அந்த கொடியானது ஏற்கனவே அப்போது நடிகர் விஜயகாந்த் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி இந்த கொடியை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கப்பட்ட போது நற்பணி மன்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சியினுடைய கொடியாகவும் பயன்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 12ஆம் நாள் கொடி நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்று 26வது ஆண்டாக இந்த கொடிநாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் கட்சியினுடைய கொடியை ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.